வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னா தயிர் சாதம் தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் வானல் வச்சு ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. வானல் சூடானதும் இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்க, கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் 4 கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இஞ்சி துண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கிறேங்க. இங்கே பாருங்கள், தயிர் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த தயிர் சேர்த்துக்கலாம். வெயிலுக்கு தயிர் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சில்லுன்னு இருக்கு உடம்புக்கு. நான் தயிர் சேர்த்துக்கிட்டேன். தயிர் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. ஆல்ரெடியே நான் ரைஸில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன். இப்போது சாப்பாட்டுக்கு தயிருக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ரைஸ் சேர்த்து கலந்துக்கலாங்க. நான் ரைஸ் வடித்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. உங்களுக்கு தண்ணி வேணும்னாலே கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் தண்ணி சேர்க்கல, வெறும் தயிர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். வெறும் தயிர் மட்டுமே சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சேர்க்காம. இப்போ இதை நான் கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, தயிர் நான் கலந்து விட்டுட்டேன். தயிர் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ஈஸியான முறையில். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் நான் இதை சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் சர்வ் பண்ணியிருக்கேன். தயிர் சாதத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.